Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விஜய் அவர்கள் அங்கிருந்து நான் தொடங்கிறேன். சாரி சொல்லுங்க சார்னா, சாரிக்கு நாளைக்கு காலை அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போயிருமா அந்த பிரச்சனை. பாருங்க, எங்க தலைவர் வந்து களத்துல இறங்கிட்டார். பதாகையை பிடிச்சிட்டு மக்களின் குரலா வந்து நிக்கிறாரு. இனி நீங்க எப்படி சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? மக்களின் குரலா தீப்பிழம்பா கண் சிவந்த விஜய் அப்படின்னா தமிழ்லைன் ஓடிட்டு இருந்துச்சு. ரைட், எல்லாம் ஓகே தான். ஆனா இதே கோபமும் இதே கண் சிவப்பும் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஒரு சாமானிய நடிகன் கிங்காங், அவர் தன்னுடைய 30 வருட உழைப்பையும் 30 வருட அனுபவத்தையும் தன்னுடைய கல்யாணத்துக்கு பிரபலமான நடிகர்கள் வந்து வாழ்த்தணும்னு எல்லாரும் கூப்பிடுறாரு. ஆனா இவர்கள் குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்து செய்தி கூட கொடுக்கும். கிங்காங் அவர்ல வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவருக்கு அழைப்புதல் போகல. முதலமைச்சர் 1000 வேலை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய முதலமைச்சர் வர அந்த கல்யாணத்துக்கு இல்ல, அதுதான் காரணமான்றது எல்லாருமே அந்த கேள்வி. கல்யாணத்துக்கு வர வேண்டாம், ஒரு வாழ்த்து செய்தியாவது போடலாமே, அது போடலையே. அப்போ உங்களுக்கு வந்து பிரஸ்டீஜ் பார்த்து தான் நீங்க வந்து மனிதர்களே, அது உங்கள் துறை சார்ந்த மனிதர்களுக்கு நீங்க அப்படித்தான் பாருங்க. ஏன் இதே கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு ஜெட்ல போலையா, பிரைவேட் ஜெட்ல போலையா, திரிஷா கூட போய் தானே இறங்க நம்ம பார்த்தோமா இல்லையா? என்ன நடக்க போகுது? ஏகே அவர்கள் பேன் இண்டியன் மூவின்றாங்க. ஆதிக் உட்காந்து வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அனிருத் மியூசிக் பண்ண போறாரு. அனிருத் ஆதிக் இந்த காம்பினேஷன்ல பண்றாங்க. எல்லாத்தையும் அஜித்தே கமிட் பண்ணிட்டாரு. அவரோட ஃபார்முலால இருக்குமா இந்த கேங்ஸ்டர்? ஏன்னா குட் பேட் அக்லி எப்படி கொண்டாடினாங்க, இங்க அஜித்தை பார்த்துட்டோம்னாங்களே சார், அந்த மாடல்ல இருக்குமா? அப்படி இது வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு இன்டர்நேஷனல் டானர் பாரு. இன்னும் உடல் எடையை குறைச்சி நான் வந்துட்டேன்னு சொல்லு, மீண்டும் வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி பயங்கரமான ஒரு கம்பேக்கா இருக்க போகுது அப்படின்றாங்க. என்ன நடந்து 10 நாள்ல கிட்டத்தட்ட 12 கிலோ 14 கிலோ குறைஞ்சிருக்கு. 10 நாள் 10 நாள் ப்ரோமோ பாக்குறப்ப 2 சிம்பா இருக்கிறாராம். ஒரு சிம்பு வந்து வேற ஒரு இதை கெட்டப்ல, இன்னொரு சிம்பு வந்து டிஏஜிங்லாம் கிடையாது, ரியலாவே உடம்பு குறைச்சிருக்கு. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி தேவையில்லாக தெரிஞ்சுக்கல ஆதன் செல்லியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சுபர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி, வெல்கம் பேக். தேங்க்யூ சார். இப்போ நிறைய விஷயங்கள் நேற்று நடந்ததுல நிறைய விவாதம் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் அங்கிருந்து நான் தொடங்கிறேன். அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சிலர் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி பாருங்க? இல்லை, முதலில் வந்து விஜய் நேற்று அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக நடத்தினார் அப்படின்னா, அந்த 26 லாக்அப் டெத்தினுடைய விஷயத்திற்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் சாரி சொல்லுங்கள் சிஎம் சார் அப்படிங்கிறாரு. சிஎம் சாரி சொன்னால் அவங்களுக்கு நீதி கிடைச்சிருமா? சட்ட ரீதியாக அதை எப்படி அணுகணும், அவங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கணும், அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? சாரி சொல்லுங்க சார்னா, சாரிக்கு நாளைக்கு காலை அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போயிருமா அந்த பிரச்சனை. ஓகே, இப்போ அதுவே அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு விஷயம். தாவேக்கா முன்னெடுத்திருக்கோம், நாங்க வந்து களத்துல இறங்கலின்னு எங்க தளபதி அவர்கள நீங்க ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருந்தீங்க. பாருங்க, எங்க தலைவர் வந்து களத்துல இறங்கிட்டார். பதாகையை பிடிச்சிட்டு மக்களின் குரலா வந்து நிக்கிறாரு. இனி நீங்க எப்படி சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? மக்களின் குரலா தீப்பிழம்பா கண் சிவந்த விஜய் அப்படின்னா தமிழ்லைன் ஓடிட்டு இருந்துச்சு. ரைட், எல்லாம் ஓகே தான். ஆனா இதே கோபமும் இதே கண் சிவப்பும் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஆனா அவர் துறையை சார்ந்த ஒரு சாமானிய நடிகன் கிங்காங், அவர் தன்னுடைய 30 வருட உழைப்பையும் 30 வருட அனுபவத்தையும் தன்னுடைய கல்யாணத்துக்கு பிரபலமான நடிகர்கள் வந்து வாழ்த்தணும்னு எல்லாரும் கூப்பிடுறாரு. ஆனா இவர்கள் குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்து செய்தி கூட கொடுக்கல. ஒரு ட்விட்டர்லயோ ஒரு வீடியோவோ கிங்காங்குடைய குடும்பத்துக்கு வாழ்த்துக்களுக்குள்ள சொல்ல உங்களுக்கு மனம் இல்லை. அதே அடுத்த நாள் ஜேபிஆர் வீட்டு திருமணம், பணக்கார வீட்டு திருமணம், யூனிவர்சிட்டி ஓனருடைய திருமணம், அந்த வீட்டு திருமணத்துக்கு பட்டி வெறிச்சட்டோட போறாரு. அதுவும் சென்னையில் தான் நடக்குது. கிங்காங் கல்யாணம் சென்னையில் தான் நடக்குது. அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் தளபதி வந்து ஆரம்பத்துலேருந்தே எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறாரு, அனிதா மரணத்துக்குலாம் போனோம், அனிதா மரணத்துக்கு மனிதாபிமானம் உள்ள எல்லா அரசியல்வாதி போகணும்னு அவசியம் கிடையாது. மனிதாபிமானம் உள்ள அந்த அனிதாவினுடைய வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த வயிறு எரியும், கண்ணீர் வரும், ஒரு அப்பாவி பொண்ணு இப்படி போச்சேங்கிறது. அப்போ மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் எல்லாமே இப்படி பார்த்தாங்க. இது அரசியலுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கேவலமான அரசியல். அது மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கப்பட்ட விஷயம். அதை விட்டுருங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு 2023 இதே குரோம்பேட்டையில் ஜெகதீஷ்னு ஒரு மாணவர் 2 முறை நீட் எழுதுறாரு. அவரால் நீட்டில் வந்து அரசு கல்லூரிகளில் சேரக்கூடிய அளவுக்கு அவருக்கு மார்க் வரல, கட் ஆஃப் வரல. ப்ரைவேட் காலேஜில் மெடிக்கல் காலேஜில்
லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து சேர முடியாம அந்த பையன் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாரு. யாரு? அந்த ஜெகதீஷினுடைய அப்பா ராமச்சந்திரன் நினைக்கிற அவருடைய பேர். ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர். அம்மாவுக்கு அப்பாவும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அப்பாவினுடைய அரவணைப்பில் வளரக்கூடியவர் ஜெகதீஷ். தன்னுடைய பையன் இறந்து போனாருங்கிற அதே வருத்தத்தில் அடுத்த நாள் நாள் வந்து பையன் ஜெகதீஷ், அடுத்த நாள் அவங்க அப்பா 2 பேரும் இறந்து போனாங்க. தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. அந்த குடும்பமே அப்படி சிதறமாகி போச்சு. குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? இதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா? நீட்டை எதிர்த்து நீங்கள் எத்தனையோ பிள்ளைங்க வருஷம் நீட் தேர்வு வர்றப்ப பாதிக்கப்படுறாங்க. சில பேர் இறந்தும் போகிறாங்க. அதை எதிர்த்து ஒரு கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கீங்களா? நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கும் அந்த கேள்விகள் நான் வச்சிருந்தேன். கிங்காங் அவர்ல வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அவருக்கு அழைப்புதல் போகல. ஏன்னா கிங்காங் இங்கிருந்து சிவராஜ்குமார் வரைக்கும் போய் அவரு பத்திரிகை கொடுத்துட்டு வரக்கூடிய அவருக்கு விஜய் அவர்ல அணுக முடியலையா, இல்ல வச்சும் அவர் வரலையா, நிராகரித்துக்கு அணுக முடியாத குறையா இருக்காரு. எல்லாருக்கும் பார்த்த எல்லாருக்குமே பத்திரிகை கொடுத்து ரோட்ல போறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கல. அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தவர். அவர் துறை சார்ந்த ஒரு உச்ச நட்சத்திர நடிகர். தமிழ்நாட்டில் இப்ப கூட அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வைக்காம இருப்பாரா? ஒருவேளை அவரு அணுக முடியாத நிலைமையில இருக்கலாம். இல்லாட்டி அவருடைய மேனேஜர்ஸ் யார்ட்டையா கொடுத்துருக்கலாம். அந்த கல்யாணம் நடக்க போகுதுங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியுமே. உங்களுக்கு அழைப்பே இல்லைன்னா கூட வாழ்த்து சொல்லிட்டு போங்களே. ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போலாமே. முதலமைச்சர் 1000 வேலை, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய முதலமைச்சர் வர அந்த கல்யாணத்துக்கு இல்ல அதுதான் காரணமான்றது எல்லாருமே அந்த கேள்வியை முன்வைக்கல. இல்ல அவர் வர்றதே தெரியாதுன்றாப்ல. அதே கிங்காங் சொல்றாப்ல, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் முதலமைச்சர் வர்றது எங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு ஃபோன் வருது முதலமைச்சர் வர்றாரு அப்படின்னு. நீங்க வர வேண்டாம். வெளியில் வந்தா நீங்க தான் கூட்டம் சேருன்றீங்களே. கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு அலர்ஜின்றீங்களே. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு முக்கிய அடிப்படை காரணமே கூட்டத்தோடு இருக்கிறது தான். எனக்கு கூட்டமே அலர்ஜின்னு ஒருத்தர் உள்ள உட்காந்துக்கிட்டு அறிக்கையை மட்டும் விட்டுக்கிட்டு. அப்ப ஜேபிஆர் கல்யாணத்துலயும் அந்த கூட்டம் இருந்தது. ஜேபிஆர் கல்யாணத்துல பவுன்சர்ஸோட அது எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் போய்த்தானே ஆகணும். ஒரு பெரிய இடம், பல கல்லூரியில் நடத்துறாங்க, ஏதாவது தேர்தல் நேரங்களுக்கு பயன்படும். அப்படிங்கும் போது அவர்களை நோக்கி போறாரு. அப்படிங்கும் அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அதே ஊர்ல இருக்கக்கூடிய நீங்க கல்யாணத்துக்கு வர வேண்டாம், ஒரு வாழ்த்து செய்தியாக போடலாமே. அது போடலையே. அப்போ உங்களுக்கு வந்து பிரஸ்டீஜ் பார்த்து தான் நீங்க வந்து மனிதர்களே, அது உங்கள் துறை சார்ந்த மனிதர்களே நீங்க அப்படித்தான் பாருங்க. ஏன் இதை கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு ஜெட்ல போலையா, பிரைவேட் ஜெட்ல போலையா, திரிஷா கூட போய் தானே இறங்க நம்ம பார்த்தோமே இல்லையா? அது தவறாக நிறைய பேர் பேசிட்டாங்க, நம்ம தவறாக சொல்லக்கூடாது. நண்பர்களாக போயிருக்காங்க, அது என்ன தப்பு இல்லை. அந்த மாதிரி பிரைவேட் ஜெட்லேயே போயிருக்கிறாரு அவரு. அதில் விமர்சனம் இல்லாம இதுக்கும் வந்திருக்கணும் அப்படின்றத நம்மளோட பார்வையாக முடியாத பட்சத்தில் ஒரு வாழ்த்தால் சொல்லிருக்கலாம். அது வரல. இப்போ இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு எப்படி நீங்க தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண போறீங்கன்றதான் எல்லாருடைய கேள்வி. தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லாருமே இது நடந்த சம்பவத்தை பார்த்துருப்பாங்க. மரத்து மேல வந்து தவறா உண்மையிலேயே வந்து புஷ் ஆனந்துக்கு வந்து ஒரு பெரிய அவார்டே கொடுக்கணும். இவங்களை வச்சு மேய்க்கிறதே பெரிய பெரிய பாடு. விஜய் உள்ள போயிடுறாரு, ஆதவர்ஜின் அந்த பக்கம் போயிடுறாரு, இவங்க கட்டி மேய்க்கிறாப்ல பாத்தீங்களா? அந்த கூட்டத்திலயும் விமர்சனம் இருந்திருக்கு சார். அதுல கீழே நிறைய பேர் கேள்விகளும் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, விஜய் அவர்கள் பேசும்பொழுது கண்டிப்பா ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். நிறைய பேர் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிலர் பேசும்பொழுது மட்டும் இன்னும் வேகமாக அவங்களோட குரல்களை எழுப்பியிருக்காங்க. என்ன காரணம்? குறிப்பிட்ட சில பேரை வர வச்சது, அங்க உள்ள மேடையில இருக்கிறவங்களே அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடக்குதா? உள்ள நடக்குது. நான் அவங்களை 10 பேரை கூட்டு போறேன்னா, நான் எது கூட்டு போறேன்னு எனக்கு அவங்களுக்கு தெரியாது. சரி, நான் உங்களை கூட்டு போறேன் நிகழ்ச்சிக்கு, என்னை நம்பி தான் நீங்க வர்றீங்க. ஆமா, அது எந்த நிகழ்ச்சின்னு தெரியாது. அப்ப என் பேரை சொல்றப்ப நீங்க கை தட்டுவீங்கல்ல. நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். ஒரு ஸ்கூல்ல இருந்து 150 பசங்களை கூட்டு வந்தாங்க. அந்த 150 குழந்தைங்க ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. ஒரு முக்கியமான ஆட்கள்லாம் உட்காந்து நிகழ்ச்சி. அந்த ஸ்கூலுடைய பேரை சொல்றப்ப 150 பேர் கை தட்டான். அப்ப யாரு கூட்டு வந்தாங்களோ அவங்க தானே அவங்களுக்கு தெரியும். சரி, அவங்க தானே காசு கொடுக்குறாங்க. அதுக்குன்னு தலைவர் மீறின ஒரு அவங்களுக்கு தலைவரே தெரியாதுன்ற, வந்தவங்களுக்கு தலைவரும் தெரியாது, எந்த கூட்டமும் தெரியாது, எதுக்காக வந்திருக்கோம் தெரியாது. கூட்டு வந்திருக்காங்க அவ்வளவுதான். அங்கனே ஒரு ஒரு போராட்டமும் ஒரு பாலிடிக்ஸும் விஜய்க்கு கீழே தொடர்ந்துகிட்டு இருக்கு சார். நிறைய முறை பேசிட்டோம், நிறைய பேரும் பேசிட்டு இருக்காங்க. 3 லேயர் இருக்கு உள்ள. ஓகே, அது ஒரிஜினல் ஒரு லேயர், புஷி ஆனந்த் ஒரு லேயர், அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு லேயர். ஹெட் யாரு சார்? ஹெட்னா தலைவன் தான், புஷி தான். புஷி தான் இவங்களை வச்சு மேய்க்கிறாப்ல கிட்டத்தட்ட 10 வருஷமா. ஓகே, புஷி கண்ட்ரோல்ல தான் இருக்கு எல்லாமே. அது பாத்தீங்களா? இது இறங்குடான்னு சொன்னா அவர் சொன்னப்பறம் தான் இறங்குறாங்க. அந்த மாதிரி அவர் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் ஃபினான்சியலா இல்லை அதை உடைக்க பார்க்குறாங்களோ? நீங்கள் சொன்ன மாதிரி தலைவர் விஜய் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவ்வளோ அந்த வெறிகொண்ட ரசிகர்களை கட்டுப்படுத்துறதுக்கு புஷி ஆனந்த் அவர்கள் தான்றதை மாற்று கருத்து இல்லை. ஆமாம், அதை உடைக்க பார்க்க அந்த பல்ஸ் தெரிஞ்சு அவங்கள மெயின்டைன் பண்ணுறாரு. ஓகே, இப்போ அந்த வயசில் அந்த உற்சாகத்தில் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, புஷி ஆனந்தே உடைக்கிறாங்க சார். ஆமாம், அவங்க உடைக்கத்தானே செய்வாங்க. அடுத்த இன்னைக்கு விஜயினுடைய அடுத்த இடத்துல அவர் இருக்கிறாரு, மனசாட்சியாக இருக்கிறாரு. 2வது மன்றத்தை முழுவதுமாக கிட்டத்தட்ட 15 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் தான். அப்படிங்கும் போது அவரே அந்த இடத்துக்கு உங்க எல்லாரும் போகணும் தான் பார்த்து ஆசைப்படுவாங்க. இது யாருமே கடத்துக்கு போன ஆட்கள் கிடையாது. புஷி ஆதவர்ஜினாவா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பொருளாளர் வெங்கட்ராமனா இருக்கட்டும், அருண்ராஜ் ஐஆர்எஸ்ஸா இருக்கட்டும்,
எல்லாருமே களத்துக்கு போன கிடையாது. நேரடியாக அந்த ஆடியன்ஸோட தொடர்பு கிடையாது. தொண்டர்களோட ஆடியன்ஸ் தான் வருது பாருங்க. தொண்டர்களோட தொடர்பு கிடையாது. புஷி ஆனந்த் தான் கிட்டத்தட்ட 10 வருஷமா தொண்டர்களோட தொடர்பு இருக்கு. எந்த மாவட்ட செயலாளர், அவன் என்னென்ன போஸ்டிங்ல இருக்கிறான், ஒன்றிய செயலர் என்ன போஸ்டிங் இருக்கான், அவன் பேர் என்ன, எல்லாத்துக்கும் போறாரு. எல்லாருடைய கான்டாக்ட்ல இருக்கிறாரு. புஷி ஆனந்த் அந்த இடத்துல இருக்கிறாரு. புஷி ஆனந்த் சொன்னா தான் அவங்க கேட்கறாங்க சில விஷயத்த. அப்படிங்கும் போது அதெல்லாம் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இதுல ரொம்ப குறைவா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களோட தரப்புல இருந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் நேற்று ஆவேசமாகவும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கும் இவங்க டிவிக்கால இருக்கக்கூடிய அந்த சமூக வலைத்தளத்தில் இயங்கக்கூடிய அந்த வாரியர்ஸ் எல்லாம் அதுக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கும் உண்டான அந்த ஒரு போட்டி எப்படி பாக்குறது? நண்பா நம்பிகளுக்கும் தம்பி தங்கைகளுக்கும் அது சண்டை. நண்பா நம்பிகளுக்கு இந்த பக்கம் அடிக்கிறாங்க. அதுல என்னென்ன கொடுமை, தம்பி தங்கைகள் கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அரசியல் புரிதெல்லாம் இருக்கும். அவங்க கொஞ்சம் பெரிய மார்க்சிஸ்ட் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிச்ச ஆட்களா இருப்பாங்க. சரி, இந்த நண்பா நம்பிகளுக்கு கவுண்டர் கொடுக்க முடியல, தடுமாறுறாங்க. அவங்க பாயிண்டா எடுத்து வர்றாங்க. ஏன் இவ்வளவு நேரம் தான் பேசணும், லாக் அவுட் பத்தின எதாவது நடந்திருக்கு தெரியுமா அப்படி புள்ளி உரத்தோட பேசுறவங்க நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நேற்று காலையில இருந்தே அந்த மேட்டர் ஓடிட்டு தான் இருக்கு. 2 பேருக்கு, தம்பி தங்கைகளுக்கும் நண்பா நண்பிகளுக்கும் ஒரு வாரியர்ஸ்குள்ள பஞ்சாயத்து ஓடிட்டு தான் இருக்கு. மாறி 2 பேரும் ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நல்ல கண்டென்ட் நிறைய வந்துகிட்டே இருக்கு பாக்குறதுக்கு. இதை ஒரே 2 பேருக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பத்துல இருந்து நாம் தமிழர் தாவேக்காங்கிற ஒரு போட்டி போயிட்டே இருக்கு. ஏன்னா சேர்ந்து பயணப்படுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறப்ப தனித்தனியாக போறப்ப அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு. அப்புறம் விஜய் சில விமர்சனம் பண்ணார். சீமான் ஒன்று அந்த பக்கம் நெல்லு, இந்த பக்கம் நெல்லு, நடுரோட்டில் நின்றார், ஆடி அடிச்சு போடுவார், செத்து போயிடுவார். அவங்களுக்கு ரொம்ப தளபதியை பார்த்து இப்படி சொல்லிட்டு யாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்கு. அந்த போட்டி போயிட்டே இருக்கு. அப்ப இவங்க ஏதாவது பண்றப்ப இவங்க ட்ரோல் பண்றாங்க. நேற்று ஆடு மாடு மாநாடு போட்டா பார்த்தீங்களா, அன்னைக்கு பூரா இவங்க நண்பா நண்பிகள் பூரா இறங்கிட்டாங்க. இறங்கி வச்சு செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் நேற்று இவர் போட்டோடனே அவங்க இறங்கிட்டாங்க நண்பா நண்பிகள். சோசியல் மீடியா சும்மா கலகலன்னு இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் ஏகே அவர்கள் நீங்க மாநாடு போடுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, எவ்வளவு வேணா விஷயங்கள் பண்ணுங்க, ஒரு வீடியோல நான் வரேன், நான் ஏன் என்ட்ரி அங்க இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடி ஏகே அவர்கள் அந்த ஒரு பூனையை வச்சுட்டு இருக்க விஷயங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஷாலினி அவர்கள்ட்ட ஒருத்தர் ஏகே அவர்கள் கேட்டதா சொல்லுங்க, அவரு அந்த அந்த என்ன அதிகமா போயிட்டு இருந்தாலும் ஒரு வீடியோல ஸ்கோர் பண்ணிடுறாரு சார். அது எங்கயா இருக்கு, நீ எங்க இருக்குன்னே தெரியல. அப்பப்போ போட்டோ மட்டும் வருது, வீடியோ மட்டும் போறாங்க, போட்டோ மட்டும் அங்க போய் திரும்பிடுறாங்க சோசியல் மீடியா. தலையை பாத்தியான்னு இந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த கிரேஸை வச்சுக்கிட்டே இருக்காருல்ல, அது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பப்போ பண்றாரு. ஒரு கட்டத்துல ஏகே அவர்களையும் ஏகே ரசிகர்கள் அவர்களையும் பயங்கரமா விஷயங்களை விமர்சனம் பண்ண நீங்க சொன்ன நண்பா நண்பிகளா, இப்போ அவர் என்ன போட்டாலும் அதே டைம்ல தான் போடுறாங்க. அந்த வீடியோ விவாதமாவது டிபேட்ல நிறைய போயிட்டு இருக்கு. இவர் ஒரு வீடியோ பண்ணி எல்லாத்தையும் காலி பண்றாரு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் ஏகே பண்றாரு. நேற்று இவங்க எல்லாமே அப்படியே கிட்டத்தட்ட சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. என்னன்னா, அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அந்த ரசிகருடைய ஓட்டு வேணும்னு நினைக்கிறாங்க. குட்பை அகிலி படத்துக்கு விஜய் ரசிகன் படத்துல கட்டோட் வைக்கிறாங்க தியேட்டர்ல. அப்ப என்ன அர்த்தம் பாத்துங்க, ஆடியன்ஸ் அந்த எல்லா ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரணும். ஓட்டு போடுறப்ப நம்ம மட்டும் ஓட்டு போட்டா ஜெயிக்க முடியாது. அப்ப நாங்க இப்பதான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது ஏகே அரசியல் வரல, நேரடியா அரசியல் வரல, அப்பாடா அவருடைய ரசிகர்கள் நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு அந்த பக்கம் சப்போர்ட் பண்றாங்க. கமெண்ட்லாம் போடுவானுங்க, நான் விஜய் ரசிகர் தான், இருந்தாலும் இந்த படத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட்லாம் போடுறாங்க. இது எல்லாமே தேர்தல் நேரங்கள்ல அந்த ஓட்டுகள் நமக்கு பயன்படுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா ரொம்ப அறிவுபூர்வமா எடுத்திருக்காங்க. அப்படிதான் பாக்கணும். நம்ம பேசுறது கூட நிறைய பேர் விஷயம் தாங்க சார். நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கும் பொழுது கூட நம்ம மதுரையை பத்தி பேசியிருந்தோம்ல சார், அங்க நீங்க எப்படி நீங்க சொல்லலாம் எங்க தளபதி கோட்டையா மாறிடுச்சு, இன்னுமா நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும், இன்னமும் நம்ம போகும்பொழுது அந்த பாலத்துல இன்னும் அஜித்குமார் அவரோட புகைப்படம் இருக்கு, எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு, நீங்க எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம்ல நிறைய பேர் அந்த கேள்வியில. இப்ப கட்சி ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் பலப்படுத்திருக்கலாம். ஆனா ஆரம்பத்துல இருந்து அஜித்துக்கு அங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. கல்யாண வீடு, காது குத்து வீடு, எந்த ஜாதி எந்த மதம் வந்தாலும் போதும், கல்யாண வீட்டுல பார்த்தா அஜித் இருக்கிற அந்த காது குத்து வீட்டுல போட்டா வச்சிருக்கீன்னு கேட்டா போதும். இன்னமும் அப்படிதான் இருக்கு. மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டர், கட் அவுட்டு, இந்த கலாச்சாரம் ஒன்னும் இருக்கு. அது கட் அவுட் போஸ்ட் அடிச்சா தான் அந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றதுக்காக அஜித் போட்டோ இருந்தா தான் அவங்களுக்கு அஜித் ஆசீர்வாதம் தான். அடங்காத அஜித் குரூப், அமர்கலம் அஜித் குரூப், எல்லா அஜித்துடைய பேர்லயும் அங்க மன்றம் இருக்கும். எல்லா போது அஜித்துடைய ரசிகர்கள் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறோம் மதுரைக்கு. அது என் கூட வந்தவர் ஒரு பிரபலமான ஒரு நபர். சரி, அவர் அது அந்த கல்யாணமும் ஒரு பிரபலமான ஒரு கல்யாணம். அந்த கல்யாணம் முடிச்சுட்டு லஞ்ச் டைம் நாங்கள் வெளியே நிற்கிறோம். அந்த அஜித் ரசிகர்கள் ஒரு 10-30 பேர் சேர்ந்தாங்க. சேர்ந்துட்டு அவர் சினிமாவை சேர்ந்தவர், சினிமாவில் அஜித்தை வைத்து படம்லாம் எடுத்தோம்னு வச்சுங்களேன். டைரக்டர் அவரை நீங்க ஏன் அடுத்த படம் பண்ணல, ஏன் அந்த படத்துல இந்த மாதிரியான டைலாக்லாம் வச்சுக்கின்னு அவர் சுத்திட்டாங்க. அப்படியும் சுத்தி கேள்வி மேல கேட்குறாங்க, எப்பா அது படம் பல வருஷம் ஆச்சுப்பா,
அப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கேருந்து வர அவர் நாங்கள் அவர் அங்கேருந்து கிளம்பி வரதுக்கு முடியும் ஒரு இதாயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு இன்னைக்கும் அஜித்துக்கான ஒரு ஒரு பெரிய மாஸ் படம் வருது வரலாங்கிற மாதிரி ஒரு பெரிய கூட்டம் விஜய்க்கு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் அந்த அளவுக்கு விஜய்க்கு இல்லாமல் எல்லாம் கூட்டம்லாம் இல்லை. அவரும் கட்சி ஆரம்பித்த பிறகு அவரும் ஒரு ஈக்குவலான கூட்டம் இருக்கு. ஆனால் இவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது தான், அவ்வளோதான் உண்மை. வேற ஒன்றும் விஜய்க்கு அங்கே மதுரையில் ரசிகர்களே இருக்காங்கல்ல அப்படின்லாம் கிடையாது. விஜய்க்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனால் மேலே அவருக்கு ஆமாம், அவர் வந்து அங்கே ஒரு பெரிய சம்பவம் செய்யக்கூடிய ஓஜி சம்பவங்கள் நிறைய அங்கே இருக்கிறாங்க. சிறப்பு சார். அவங்க இந்த ரொம்ப அமைதியாகவே இருக்கேன் சார். இந்த பக்கம் என்ன நடக்க போகுது? ஏகே அவர்கள் பேன் இண்டியன் மூவின்றாங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, லால் சார்ட்ட பேசிட்டேன்றாங்க, என்ன நடக்க போகுது? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்க? ஒன்றும் கிடையாது. அவர் வந்து நவம்பர் அந்த டைம்ல தான் அவர் படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளான பிளான் பண்ணுறாங்க. ஓகே, ஆதிக் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆதிக் உட்காந்து வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு. அனிருத் மியூசிக் பண்ண போறாரு. அனிருத் ஆதிக் இந்த காம்பினேஷன்ல பண்றாங்க. எல்லாத்தையும் அஜித்தே கமிட் பண்ணிட்டாரு. கமிட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. தயாரிப்பாளர் பல தயாரிப்பாளர் மாறி 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 வந்து இப்போ கடைசியில் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் இந்த படத்தை தயாரிப்பதாக உறுதியாயிருச்சு. சிறப்பு. அவர் தான் இந்த படத்தை அடுத்த படம் தயாரிக்க போறாரு. அடையமாக ஒரு மாசத்துல அந்த மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். சார் ஃபார்மாலிட்டிஸ் ஓகே சார், அவரோட ஃபார்முலால இருக்குமா அந்த கேங்ஸ்டர்? ஏன்னா குட் பேட் அக்லி எப்படி கொண்டாடினாங்க, இங்க அஜித்தை பார்த்துட்டோம்னாங்களே சார், அந்த மாடல்ல இருக்குமா? அப்படி இது வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு இன்டர்நேஷனல் டானர் பர். ஓகே, அப்படித்தான் படம் சார். அப்ப அந்த சீக்குவல்லாம் நம்ம இது பண்ணல சார், இந்த மாதிரி ஜான்விக்கு போய் பாக்குறாரு சார். என்ன சார் எப்படியே அது அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். என்ன கதை பண்ணிருக்காருன்னு சும்மா சொல்ல. ஒரு கேங்ஸ்டர் கண்டிப்பா கேங்ஸ்டரா தான் இருக்கும். ஓகே, கேங்ஸ்டர்ன்றாங்க. அவர் வந்து ஒரு கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் பற்றி கதைன்றாங்க, நிறைய கதை சொல்றாங்க. அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. இன்னும் அவர் தான் இப்பதான் கதையை ஒரு தயாராகிட்டு கதை பண்ணிட்டாரு, அது ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். ஆனா ஒரு கண்டிப்பாக ஒரு பக்கா கமர்ஷியல் படமா தான் இருக்கும். ஏன்னா ஆதிக்கிட்ட இருந்து அப்படிதான் எதிர்பார்க்க முடியும். பட் இதுல ஆதிக்கு நம்ம ரசிகர்கள்லாம் சொல்றது, ஏதாவது கொஞ்சம் கதையை அங்கங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெறும் சைடிஷாவே சாப்பிட முடியாது, கொஞ்சம் ரைஸும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கதையோட சேர்த்து கமர்ஷியல் பண்ணாங்கன்னா நல்லா எல்லா ரசிகர்களும் பார்க்கக்கூடிய படமாக அமையும். சூப்பர். இல்லை, ஏகே அவர்கள் பத்தி சொல்லிட்டீங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் பத்தி ஆஃப் ஸ்கிரீன்ல சொன்ன விஷயத்தை ஆன் ஸ்கிரீன்ல சொன்னீங்கன்னா அவங்க ரசிகர்களும் கொண்டாடப்பட வேண்டிய. ஆமா, இப்போ கூலி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு படம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த மாசம் இறுதியில ஆடியோ லான்ச் எல்லாருக்கும் தெரியும். அதுக்குண்டான வேலைகள் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஜெயிலர் 2 ஆல்மோஸ்ட் ஒரு 60% படம் முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு ஷெட்யூல் 2 ஷெட்யூல் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் முடிஞ்சதுன்னா ஜெயிலர் 2 வந்து வெளியே வர்றாரு. ஜெயிலர் 2 வந்த பிறகு ஒரு 3 months அவர் ஃபுல் ரெஸ்ட் எடுக்க போறாரு. ரெஸ்ட் எடுக்கிறாருன்றாங்க. அவர் ஒரு பயோபிக் எழுத போறாருன்றாங்க. நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 3 மாசம் ஓய்வில் இருக்கிறாரு. ஓகே, முடிச்சுட்டு நவம்பர் டிசம்பர்ல ஒரு படம் ஆரம்பிக்கிறார். யார் இயக்குனர், யார் ப்ரொடியூசர்? ஆமா, நிறைய பேர் ஹெச் வினோத்னு சொன்னாங்க. முதல்ல ஹெச் வினோத் ஒரு கதை சொன்னாரு. அது அந்த கதையை வந்து அப்புறம் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னாங்க. கார்த்திக் சுப்ராஜன் கூட, கார்த்திக் சுப்ராஜ், ஹெச் வினோத், அப்புறம் தெலுங்கு டைரக்டர் பல பேர் கதை சொன்னாங்க. வெற்றிமாறன், ஓகே, மாரி செல்வராஜ், பல பேர் அடிபட்டுச்சு. பலரும் சந்திச்சிருக்காங்க, பலரும் கதை சொல்லியிருக்காங்க. இப்ப கடைசியாக இப்ப ஃபைனல் பண்ணப்பட்ட ஒரு டைரக்டர் யாருன்னா நித்திலன் சார். அதுதான் எனக்கும் அந்த கேள்வி, என்னடா இல்ல மகாராஜா படம் வந்து சைனாவுல படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆமா ஆமா, ஏகப்பட்ட வசூல் அள்ளி குவித்த படம். அப்போ ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு சைனா ரஜினி ரசிகர்கள் வந்து நிதிலன் வச்சு அடுத்த படம் பண்ணுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நிதிலன் ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அது பிடிச்சி போச்சு. அப்போ சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ சன் பிக்சர்ஸ் இல்லாமல் இப்போ ஃபைனலாக வந்து ரெட் ஜெயின் பண்ணுறதாக ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கு மற்ற வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்காரு, அது பிடிச்சிருக்கு, அதுக்கு உண்டான வேலையை பண்ணுறாங்க. அது முடிச்ச பிறகு அந்த படத்தை வந்து அந்த ஃபுல் ஸ்கிரிப்டையும் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன பிறகு ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சார் பெரிய மாற்றம் இல்லை சார் ப்ரொடியூசருக்கு. சன் பிக்சர்ஸ்னா என்ன, ரெட் ஜெயின்ட்னா என்ன, பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. இவங்க எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க எடுத்து அவங்களே ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தான் நீங்க சொன்னது மிகப்பெரிய தகவலா இருக்கு. ரஜினி ஃபேன்ஸ் இன்னும் பயங்கரமா உற்சாகமா. ஏன்னா நித்திலனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், சினிமாவில் ரஜினிகாந்த் அவர்களை படம் இயக்கணும் அப்படின்னு. இந்த சாய்ஸ் வந்து இவரே பண்ணிருக்கிறதாக சொல்றாங்க. ஓகே, ஒரு 3-4 பேர் காசு சொல்லியிருக்காங்க. இவர் சொன்ன ஒரு லைன் ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சு போல. அதனால அதை வந்து டெவலப் பண்ற வேலையை அவருக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து அந்த வேலையை நடந்துட்டு இருப்பார். இல்லை, வேட்டையன் படம் ரிலீஸுக்கு அப்புறம் நான் இந்த படத்துக்கு சூட் ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வேட்டையனை ட்ரை பண்ணாரு. அது ஃபார்முலாவில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தனால இனி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது, ஒரு கமர்ஷியல் எனக்கு உண்டான பிஸ்னஸில் ட்ராவல் பண்ணணும்னு ரஜினி அவர்கள் முடிவெடுத்ததா கேள்விப்பட்டோம். இப்போ நித்திலன் உள்ளே இறங்குறாருன்னா கண்டிப்பாக அதில் ஒரு கருத்து இருக்கும். கண்டிப்பாக அதில் எப்படி சார் அது எப்படி கனெக்ட் பண்ண முடியும் ரஜினி அவர்களையும் நித்திலன்? ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ளேயே நீங்கள் மெசேஜ் சொல்லக்கூடாது. ஓகே, சொல்லாமே. மகாராஜா படத்தை பார்த்தீங்கன்னா அது ராவா பார்க்குறப்ப அந்த படம் ரொம்ப ரகடாக இருக்கு. ஆனால் எல்லாரையும் பார்க்க வச்சார்ல. அப்போ ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மெசேஜ், அப்படியே ஒரு சமோசாக்குள்ளே உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு மெசேஜை சொல்லலாமே. சரி, அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. முழுவதுமாக முடிஞ்ச பிறகு தான் அவங்க சைட்லேருந்து
அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே, இறுதியா சிம்பு அவர்களை செதுக்கிட்டு இருக்காரு வெற்றிமாறன் கேள்விப்படுறோம். உடலை உருக்கி ஆல்ரெடி அந்த மனசை உருக்கி தான் எப்படி இருக்காரு. அண்ட் இன்னும் உடல் எடையை குறைச்சி நான் வந்துட்டேன்னு சொல்லு, மீண்டும் வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி பயங்கரமான ஒரு கம்பேக்கா இருக்க போகுது அப்படின்றாங்க. என்ன நடந்து 10 நாள்ல கிட்டத்தட்ட 12 கிலோ 14 கிலோ குறைஞ்சிருக்கு. 10 நாள் 10 நாள்ல. சரி, அந்த மனுஷன் தானே அவரு ஏற்கனவே வெற்றிமாறனே டைம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல சார் நான் 10 நாள்ல பண்றேன் அப்படின்னு 10 நாள்ல உட்காந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி பட்டான இறங்கி வந்து நின்றுருக்கிறாரு. அப்போ அந்த ப்ரோமோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, குறைச்சிட்டாரு. ப்ரோமோ பார்க்குறப்ப 2 சிம்பா இருக்கிறாராம். ஒரு சிம்பு வந்து வேற ஒரு இதை கெட்டப்பில், இன்னொரு சிம்பு வந்து டிஏஜிங்லாம் கிடையாது, ரியலாகவே உடம்பு குறைச்சிருக்காரு. இந்த டிரான்ஸ்மிஷனுங்கிறப்ப அது வர்றப்ப பயங்கரமாக இருக்குன்றாங்க. அந்த ப்ரோமோவில் அந்த டிரான்ஸ்மிஷன் காட்டுவாங்க, 2 சிம்பா காட்ட போகிறாங்க. அது காட்டுறப்ப வந்து அவ்வளோ வேரியேஷன் இருக்கும். ஓகே, அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் சிம்பா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை எடுத்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு 15 நாள் கேப் கொடுத்துட்டு இந்த உடம்பை வெயிட் லாஸ் பண்ணி ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்துருக்காரு. ஓகே, வந்து இப்போ அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு, அதான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2யும் ஜாயின் பண்ணி அநேகமாக இந்த மாதம் கடைசிக்குள்ளே அது ஒரு ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். ப்ரோமோ வர்றப்ப பெரிய அளவில் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு ப்ரோமோவாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாரு வெற்றிமாறன். அதுக்கு இவரும் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு. படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க 2 பேருமே. இந்த படத்தை ஒரு பெரிய ஹிட் படமாக கொடுக்கணும்னு எனக்கு எடுத்து நிறைய வேலைகள் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல, வெற்றிமாறனுக்கு எப்படி சார் இருக்கும்? நான் எதிர்பார்த்தது வேற, நான் கேள்விப்பட்டது வேற, நான் சொல்றதெல்லாம் சரி, யார்பா நீ அப்படின்ற மாதிரி சிம்புக்கும் வெற்றிமாறனுக்கும். சிம்பு இந்த மணிரத்னம் படம் தக் லைஃப்ல 2 வருஷம் ஏறக்குறைய அந்த கம்பெனியில் ஒரு நபராக தான் இருந்தார். ஆமா, காலைல போயிடுவாரு, அவங்க எங்கே கூப்பிட்டாலும் போனார். ப்ரொமோஷனுக்கு 2 மாதம் அவங்களுடைய ட்ராவல் பண்ணார். அது சீனியர் ஆர்டிஸ்ட் ட்ராவல் பண்ணுறது நிறைய கஷ்டம் இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஒரு பக்கம் மணிரத்னம், ஒரு பக்கம் இப்படியே தான் நம்ம இருக்கணும். அதுவே ஒரு அந்த ஒரு பெரிய கஷ்டம். அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. ஒரு சீனியர் கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணால் ஒரு லிமிட் தான் அவங்க மேலே போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக பேசலாம், வைக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்களோட அது அப்படி 2 வருஷம் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ தன்னை வந்து முழுவதுமாக இப்போ ஒரு இதில் அடாப்ட் பண்ணிட்டார், டெடிகேட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புள்ள படமாக இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறப்பு, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டு நிச்சயம் உங்களை சந்திக்கும் முறை உங்களை எடுப்பிடலாம். நன்றி, வணக்கம்.